ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு எல்லாருமே கேட்பீங்க. ஒரு பஞ்சவர்ண கிளியோட ஸ்டோரியாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குருவிகள் இருந்துச்சாம். ஆனால் அந்த குருவிகள் எல்லாமே சாம்பல் நிறத்தில் தான் இருந்துச்சாம். அப்போ கடவுள் என்ன யோசிச்சாருன்னா, எல்லா குருவியுமே சாம்பல் கலரில் இருக்குது, இந்த குருவிங்களை எப்படி பேர் வச்சு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அப்போது கடவுளுக்குன்னு ஒரு குருவி இருப்பாங்கள்ல, தூதுப்புறா, அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், எல்லா குருவியுமே கூப்பிடுங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு விடலாம் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி கடவுளின் பறவை போயிட்டு எல்லாரையுமே எல்லா குருவிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுத்து, உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க, எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி எல்லா குருவிகளும் சந்தோஷத்தோடு நமக்கு பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சாமா. எல்லா குருவியுமே நின்று என்ன பேர் வைக்க போகிறாங்க, என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சாமா. அப்போ கடவுளின் பறவைக்கு ஒரு தூது விடுத்தார். நீ இங்கே இருக்கிற 7 கலரை வச்சு நீ ஒரு படம் வரை, அதில் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்தந்த கலரை அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சாமா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுளின் பறவை போயிட்டு 7 கலரை வரைஞ்சாங்களாம். வரைஞ்சோடனே ஒரு குருவி எனக்கு பச்சை கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சரி, நீ பச்சை கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம்மா கடவுள். அந்த குருவியை தான் நம்ம பச்சை கிளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இன்னொரு குருவி எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சரி, நீ மஞ்சள் கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. அந்த குருவியை தான் நம்ம மஞ்சள் கிளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இன்னொரு குருவி எனக்கு சிவப்பு கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா. சரி, நீ சிவப்பு கலரை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராமா. அந்த குருவியை தான் நம்ம செங்குருவி அப்படின்னு சொல்கிறோம். எல்லா குருவியுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கலரை எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம்மா. அப்போ ஒரு குருவி மட்டும் அமைதியாக இருந்துச்சான், பொறுமையாக. எல்லாம் அவசரமாக போய் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த குருவி அமைதியாக இருந்துச்சான். அப்போ கடவுளின் பறவை போய் அந்த குருவிக்கிட்ட கேட்டுச்சான், எல்லா குருவியும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை எடுத்துக்கிட்டாங்க, இப்போ நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, கலர் காலியாகி போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுச்சான். இருக்கும், எல்லா குருவிகளும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன கலர் மீதி இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த சின்ன குருவி. எல்லா குருவியும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா போயிடுச்சாமா. போனதுக்கப்புறம் அந்த குருவி மட்டும் லாஸ்ட்டாக இருந்துச்சான். அப்போ கடவுளின் பறவை போய் கேட்டாங்களாம், எல்லா கலருமே தீர்ந்து போயிடுச்சு, எல்லா குருவியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ ஒவ்வொரு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அது உன்னால் எடுத்துக்க முடியாது ஃபுல்லாக, என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், இப்போ நான் எப்போவுமே சாம்பல் நிறத்தில் தான் இருக்கணும் போல், எனக்கு நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா குருவியும் அவங்கவுங்க ஆசைப்பட்டதை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ கடவுள்கிட்ட போய் கடவுளின் பறவை சொல்லிச்சான், இந்த குருவி ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு, ஆனால் இந்த குருவிக்காண்டி ஒன்றுமே இல்லை, எல்லா குருவியும் அவசரப்பட்டு ஒவ்வொரு கலரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னா, அந்த எல்லா கலரில் இருக்கிற கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குருவி மேலே பரப்பி விட்டாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். ஏன் உனக்கு ஒரே கலரில் இல்லை, எல்லா கலருமே இருக்குது, நீ ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னுச்சான். எல்லா குருவியுமே ஒரே ஒரு கலரோட ஒரே ஒரு பேரோட தான் இருக்கும், நான் பாருங்கள் எல்லாமே என் மேலே இருக்குது, நான் பொறுமையாக இருந்ததால் எனக்கு பாரு எல்லாத்துலேயும் ஷேர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னை பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு சொல்லுவாங்க, பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சந்தோஷமாக என்னை இனிமேல் பஞ்சவர்ண கிளின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சாமா. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையாக இருக்கிற வரைக்குமே நம்மளை யாருமே நம்ம பொறுமையாக இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கல, யாரும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மேலே ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு பல மடங்கு கிடைக்கும். அவசரப்பட்டனா ஒன்று தான் கிடைக்கும். பொறுமையாக இருந்து பாருங்கள், பல ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். பொறுமை கடலிலும் பெரியது. அதுக்கு இந்த ஸ்டோரி தான் உதாரணம். நெக்ஸ்ட் வீடியோவோட பார்ப்போம்.